ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம். நான் உங்கள் வாணி. இன்றைக்கி வாணி சமையலில் ரொம்ப வித்தியாசமான அரிசி பருப்பு வச்சு எப்படி பாயசம் பண்ணுறது ரொம்ப வித்தியாசத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வீடியோவில் காட்டுறது போல் பச்சரிசி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுக்கு கண்டிப்பாக பச்சரிசி தான் வேண்டும். அண்ட் சிறுபருப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஈக்குவல் ரேஷியோ தான் அரிசியும் சரி பருப்பும் சரி. சிறுபருப்பு அதாவது பாசி பருப்புன்னு சொல்லுவாள், அந்த பருப்பு தான் ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் இது கூட சேர்த்து 4 பாதாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவா. இதை தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊறினாலே போதுமானதுங்க. நல்லா ஊறி உங்களுக்கு அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடும். ஸோ நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அது கூட ஏலக்காய் வாசனைக்கு, நம்ம பாயசத்துக்கு எப்போவுமே ஏலக்காய் சேர்ப்போம். ஸோ தேவையான அளவு உங்களுக்கு வாசனைக்கு ஏற்ப ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பருப்புகளை சேர்த்து அரிசி பருப்பு பாதாம் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு இனிப்புக்கு வெல்லம் 1 ஸ்பூனுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தித்திப்பு போதுமான இருக்கும். ஒரு கட்டி அது சொல்லுவாள், அந்த அளவுக்கு வெல்லத்தை இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அரிசியும் சரி பருப்பும் சரி நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் ஆகிடும். கை விட்டு நல்லா நான் கிளறிக்கிட்டே இருக்கணும் நீங்கள். ஸோ அரைச்சி வச்ச விழுதுகளை சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் சரி உங்களுக்கு நல்ல இறுக்கம் கொடுத்துரும். உங்களுக்கு டிபெண்ட்ஸ். தண்ணிக்கு பதில் நீங்கள் காய்ச்சினா பசும்பாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். ஸோ 1 by 1 நீங்கள் கட்டிப்படாமல் நீங்கள் கிளறணும். எனக்கு அந்த பதம் தெரியும். பட் புதுசாக செய்கிறவங்க கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா அரிசி கீழே பிடிச்சிருச்சுன்னா ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். ஸோ எனக்கு கோகனட் பால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கொஞ்சமாக கோகனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா பொங்கி வரும். அது பொங்கும் போதே அந்த வாசனை கம்மன்னு சுண்டி இழுக்குங்க. அந்த அளவுக்கு வித்தியாசமான பாயசம். இனிப்பும் உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது கூட வேணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கோங்க. வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் அந்த பாயசத்தில் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. நெய் பிடிக்காதவா யாரும் இருக்க மாட்டா. ஸோ கொஞ்சமாக நெய்யில் வெறும் திராட்சை, ஏன்னா நம்ம பாதாம் அரைச்சிட்டதுனால முந்திரி போடணுன்ற நெசசரி இல்லை. உங்களுக்கு முந்திரி போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த திராட்சையோடு நீங்கள் நெய்யில் முந்திரி திராட்சை போட்டு வறுத்து கொட்டிக்கலாம். நான் பாருங்கள் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி தண்ணியாக இருந்தது, எவ்வளோ இப்போ கெட்டியாக மாறிடுச்சுன்ட்டு. ஸோ பாயசம் இன்னும் கொதிக்க உங்களுக்கு நல்ல ஆயிரும். நல்ல ஒரு திடமாக 1 டம்ளர் குடித்தாலும் திருப்தியாக இருக்குங்க. அந்த அளவுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவா வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவா. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ இந்த ஒரு புதுமையான பாயாசம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றது என்னோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. இது போல் சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிப்பியில் நான் சந்திக்கிறேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.